உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். தமிழக முதல்வர் சிஎம் விஜய் கர்நாடகா போகிறதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்ற கேள்வி பலர் முன்வைக்கிறாங்க. இல்லைங்க, பிரச்சனைக்கான தீர்வு காவிரி மேலாண்மை குழு, உச்சநீதிமன்றம் இதுக்குள்ளே இருக்கும் பொழுது முதல்வர் போய் அங்கே என்னங்க பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியாக இருக்குது. எங்கள் 14 வருஷத்துக்கு அப்புறம் இரு மாநில முதல்வரும் சந்திக்கிற ஒரு விஷயமே பெரிய விஷயம் தானே. பிரச்சனையை பேசி தானங்க தீர்க்கணும். மறுபடியும் பேசாமல் விட்டா எப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு தரப்பு இருக்கும் பொழுது நிறைய பேர் இங்கே தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஏன் விஜய் போகிறாரு, எதுக்கு போகிறாரு, வருகிற 3ஆம் தேதி போக போகிறாருன்னு, ஏங்க போகக்கூடாதுங்க, நிறுத்துங்க. அதுவும் குறிப்பாக திமுக இதெல்லாம் அநியாயம் இல்லையா? அப்போ உச்சநீதிமன்றமும் காவிரி மேலாண்மை குழுவும் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு என்ன பதில், என்ன இது? நீங்கள் பாட்டு போகிறீங்க, எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருந்தாலும், அதே 3ஆம் தேதி நாங்கள் தஞ்சாவூரில் மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவோம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது அப்படின்னு. சரிங்க, எவ்வளோ காலம்தான் உச்சநீதிமன்றம் அப்புறம் காவிரி மேலாண்மை இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி, இப்படியே சொல்லிகிட்டு இருந்தா இப்படி அவங்க தான் அந்த தீர்ப்பை மதிக்கலை, அவங்க தண்ணி கொடுக்க முடியாதுன்றாங்க. எங்கள் பக்கமே மழை இல்லைங்க, எங்கள் ஊர் பெங்களூருக்கே தண்ணி இல்லைங்க, தண்ணி இல்லாமல் நாங்கள் தத்தளிச்சுட்டு இருக்கோம், தண்ணி இருந்தால் நாங்கள் கொடுக்க போகிறோம், இல்லாதனால தான் நாங்கள் திறந்து விடல அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஒரு நியாயத்தை சொல்லும் பொழுது இதை எடுத்தங்கவுத்தனும் பேசிட முடியாது. ஏன்னா இரு மாநில மக்களுடைய பிரச்சனை. ஏன்னா தண்ணி வச்சுக்கிட்டு நாங்கள் என்னங்க வஞ்சனையாக பண்ணுறோம் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா காவிரி படுக்கியே பாலைவனமாக போயிட்டு இருக்குங்க. வாயை திறந்து பேசுங்க சிஎம், ஏதாவது சொல்லுங்க சிஎம் அப்படின்னு, ஏதாவது பண்ணுங்க சிஎம்னு இங்கே சொல்கிறாங்க. வாயை திறந்து பேசுனா உடனே ட்ரிகர் ஆகுறாங்க. எங்கன்னா கிளம்பி போகலான்னு பார்த்தா போகக்கூடாது, கரூருக்கு எப்படி இப்படி போகலாம் இவர், உடனே போய் உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கு அப்படின்னு சொல்லி ஸ்டே வாங்குறாங்க. இப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னா, அங்கேருந்து கர்நாடக முதலமைச்சர் டிகே சிவகுமார், சிவானே சுருக்குமார் சொல்லிட்டு சிவகுமார், அவர் என்ன பண்ணுறாரு, ஐயா முதல்வர் விஜய் அவர்களே, இங்கே நிலைமை மோசமாக இருக்குது, தயவுசெய்து நீங்கள் வர பயணத்தை இன்னொரு நாளைக்கு தள்ளி வச்சுக்கலாமா, இப்போ அவசரமாக நீங்கள் தான் ஆகணுமா, இங்கே ஒரு மாதிரியாக இருக்குது, நீங்கள் ஏன் வரீங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் அது ஒரு பயத்துடைய வெளிப்பாடு தான் உண்மையாக சொன்னால். இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் பெரும்பாலும், அப்புறமா கூட்டணியில் உள்ள தாவேக்கால் உள்ள கூட்டணியில் உள்ள கட்சிகள், இப்போ சிபிஎம்லேருந்து சண்முகம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ காலம் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது, இவ்வளோ காலம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பையே அவங்க சுத்தமாக மதிக்கலை, காவிரியே பாலைவனமாக மாறிக்கிட்டு இருக்கு, இதில் விஜய் போன உடனே அப்படியே தண்ணியை மொண்டுக்குன்னு வந்துடுவாரா அப்படின்ற கேள்வி எந்த விதத்தில் நியாயங்க? அது போனவுடனே அது என்ன மொண்டுக்குன்னு வரதுக்குன்னா ஒரு சொம்பு தண்ணியா இல்லை ஒரு குடம் தண்ணியா ஃப்ளைட்டில் வச்சுன்னு வரத்துக்கு மொண்டுக்குன்னு வந்துடுவாரா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஏங்க உச்சநீதிமன்றத்தை மதிக்கலை, காவிரி மேலாண்மை குழுவை மதிக்கலை, விஜய் போனால் மட்டும் அப்படியே கர்நாடகாரை மதிச்சிருவானா, இல்லை எந்த விதத்தில்ங்க நியாயம் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறாரு. இதனால் எனக்கு என்னதான்பா தீர்வு அப்படின்னா, இருங்க பேசிதாங்க தீர்க்கணும். மறுபடியும் நான் சொல்கிறேன் என்னன்னா, மேகதாது அணையுடைய இந்த திட்ட வரைமுறையை இப்பொழுது நிறுத்தியிருக்கிறாங்க, மத்திய அரசு நிறுத்தியிருக்கிறாங்க. அதே போல தான் அந்த அணையை கட்டி தாங்க தீர்ப்போம். அந்த அணையை கட்டுறதுனால அந்த அணை நிரம்பி வழிஞ்சிட்டா அதுக்கான தண்ணியை நாங்கள் தமிழகத்துக்கு தான் விட போகிறோம், அதுலேருந்து நாங்கள் மின்சாரம் தயாரிக்க போகிறோம், அதுலேருந்து நாங்கள் பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு குடிநீருக்காக சப்ளை பண்ண போகிறோம், அந்த அணை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கர்நாடகாவில் இருக்கிற 4 அணைகளை விட பெரிய அளவில் கட்டப்போகிற அணை அந்த அணை அப்படின்னு அங்கே ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வழக்கம் போல் ஆரம்பிச்சது கன்னட அமைப்புகள், வாட்டல் நாகராஜன் உட்பட இப்போ யாரோ ஒருத்தர் பார்த்திங்கன்னா இந்த சாம்ராஜ் நகர், மைசூர், இன்னும் எந்தெந்த பகுதியெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு ஜனநாயகன் படத்தினுடைய போஸ்டரை கிழிக்கிறது, சில ஊர்களில் ஷோவே நிறுத்தியிருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. இன்னும் கேட்டால் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசரை கேவிஎன் நிறுவனமே கர்நாடகாவை சேர்ந்தவர். அவருக்கு பார்த்தீங்கன்னா
டெல்லியினுடைய பிரதிநிதியாக, தமிழகத்தை சேர்ந்த டெல்லியினுடைய பிரதிநிதியாக அவருக்கு வந்து ஒரு ஒரு பொறுப்பை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தெரியாமல் அங்கே போயிட்டு சர்றன்னு ஜனநாயகன் போஸ்டர் கிழிக்கிறது, பேனரை கிழிக்கிறது. ஆனால் அந்த மக்கள் அதை ஒன்றும் பெருசாக இது பண்ணலை, ஆதரவு குரல்லாம் கொடுக்கல. அவங்கள என்ன பண்ணுறாங்க, எங்கள் தண்ணி பெரிய ப்ராப்ளம் தாங்க, எங்களுக்கும் பெரிய ப்ராப்ளம், தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை விட பெரிய ப்ராப்ளம், எங்களை தாண்டி தான் தண்ணி போகணும், ஆனால் இங்கே பாருங்கள் மழையே இல்லை அப்படின் போது. இப்போ என்னென்னா, இந்த வானிலை ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்களா, எந்த அளவுக்கு இந்த வெயில் அடிக்குதோ அந்த அளவுக்கு அண்டாவை தூக்கி ஊற்றுனா மாதிரி மழையும் பெய்ய போது வெயிட் பண்ணுங்கன்றாங்க. இப்போ இருக்கிற அணை பூரா கர்நாடகாவில் ரொம்பி போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, வந்து திறந்து விட்றா அப்படின்னு. ஏன்னா அணை உடஞ்சி போயிடுமே, நம்ம மாநிலத்துக்கு ஊருக்கே மோசமாகிடும், திறந்து விட்றா அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி திறந்து விட்ற அந்த தண்ணியை நீங்கள் வந்து அணை கட்டி தேக்கி வைக்க மாட்டேன்றீங்களே, மொத்தத்தையும் கடலில் எடுத்து போய் கலக்கி விட்டுறீங்களேப்பா, கடலில் விட்டுறீங்களே. பாலாறு மாதிரியான ஆற்றுல வந்து மணல் பூரா எடுத்துட்டு பாலாறே வந்து தட்டையாக கிடக்குது, மணலே கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்ககிட்ட வந்து தண்ணிக்கு சண்டை போடுறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கும் போதும் விஜய் அங்கு வருவதை பலர் வந்து ஆதரிக்கிறார்கள். கர்நாடகாவில் வரட்டும், அங்கே வந்து ஒரு சிறப்பான ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு, குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் ஒரு நட்சத்திரமாக அவர் இருக்காரு, குறிப்பாக அந்த மாநிலத்தில் லஞ்ச லாவண்யத்தை ஒழிச்சிருக்காரு. அங்குள்ள மக்கள் வந்து இங்கே அப்படி ஒரு தில்லா ஒரு இது பண்ண முடியுமா அவங்களால? அவர் வரட்டும், எங்கள் மாநிலத்துக்கு வரட்டும், எங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள், வந்து அங்கே தண்ணி தரக்கூடாது, அங்கே காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. கர்நாடகாவில் தண்ணி திறந்து விடக்கூடாதுன்னு பிஜேபி போராடுது. இங்கே தமிழ்நாட்டில் தண்ணி திறந்து விடுறது கேட்க மாட்டீங்களா, சிஎம் சார் வாயை திறந்து பேச மாட்டீங்களான்னு இங்கே இருக்கிற பிஜேபி சொல்லுது. வந்து என்னையா மாநிலத்துக்கு மாநிலம் வந்து மத்திய அரசு வந்து ஒவ்வொரு இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மத்திய கட்சி இங்கே காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி வந்திருக்கிறாரு, அங்கே பிரதமர் மோடி போகிறாரு, என்னன்னே புரியவே இல்லையே. அங்கே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, இங்கே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அப்பட்டமாக தெரிகிறது காவிரி நீர் பிரச்சனையும் மேகதாது அணையையும் வச்சு ஒரு பெரிய அரசியல் பண்ணுகிறார்கள் அப்படின்ட்டு மாற்று கருத்து கிடையாது. இவங்கெல்லாம் மக்கள் நலன்லாம் ஒன்றுமே கிடையாது, அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. தண்ணியை திறந்து விடுங்க சாமி, தண்ணியை திறந்து விடுங்க, தண்ணியை திறந்து விடுங்க. கர்நாடகத்தை பார்த்து அப்படி கூவாத குரல் இல்லை. திறந்து விட்றங்க, நாங்கள் திறந்து இது நாங்கள் இல்லாமலாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, இப்போ தண்ணியை திறந்து விடுங்கப்பா, தண்ணியை திறந்து விட்டுருங்கப்பா அப்படின்னு அங்கே கர்நாடக முதல்வர் டிகே சிவக்குமார் கதறுகிறார் அப்படின்னு. இதுதாங்க இயற்கை. இயற்கைக்கு முன்னாடி எவனும் எதையும் பண்ண முடியாது. காவிரி மேலாண்மை குழு சொன்னது என்னன்னா, வருகிற 15 நாளைக்கு வினாடிக்கு 3500 கன அடி தண்ணீரை தமிழகத்திற்கு திறந்து விடணும். அதெல்லாம் ஒரு சொட்டு விட முடியாது, ஒரு டேமில் கூட தண்ணி கிடையாது, எங்களுக்கே தண்ணி கிடையாதுங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. 3500 கன அடிலாம் திறக்க முடியாதுன்னா இது தமிழகத்தை வஞ்சிக்கிற ஒரு விஷயம். ஏங்க தண்ணியை நீங்கள் தேக்கி வச்சுன்னு கொடுத்தா என்னங்க, கொடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின் போது இல்லைங்க. அதுன்ட்டு அதாவது ஒவ்வொரு வாட்டியும் காவிரி நீர் பிரச்சனை பெரும் அரசியலாக மாறும். அதை பின்னாடி நான் சொல்கிறேன், அதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா, கடையெடுப்பு போராட்டம், போஸ்டர் கிழிப்பு போராட்டம், விஜய் பேனர் கிழிப்பு போராட்டம், ஜனநாயகன் படத்தை போய் நிறுத்துன்னு போராட்டம். அதுக்கெல்லாம் கர்நாடக முதலமைச்சர் டிகே சிவக்குமார் அந்த போராட்டத்தெல்லாம் நிறுத்துங்க சாமி. ஏன்னா காவிரி மீன்பிடிப்பு பகுதியில், குறிப்பாக கர்நாடகாவின் பல பகுதியில் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை வந்து ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிருக்குது. இப்போ அங்கே தென்மேற்கு பருவமழை சீசன் வந்து முதல்ல ஆரம்பித்து மும்பையில் அடித்து தூக்கிடுச்சு. கேரளாவில் விட கொஞ்சம் மழை கம்மின்ற மாதிரி சொல்லிடுறேன். குஜராத்தில் அடித்து நொறுக்கி தள்ளிடுச்சு. எல்லாம் ஒரே சமயத்தில் ஆரம்பிக்கும். இப்போ கர்நாடகாவில் தொடங்கி இருக்குது. மழை போடுன்னு போட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த டேம்லாம் இருக்குது இல்லைங்களா, 4 முக்கிய அணைகள் கர்நாடகாவில் இருக்குது. அந்த முக்கிய அணைகளில் தண்ணி வினாடிக்கு 10,000 கன அடி ஏறிக்கிட்டே இருக்குது. வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு தான் இப்பொழுது கர்நாடக முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, சாமி போராட்டத்தெல்லாம் ஒரு பக்கம் நிறுத்துங்க, உபரி நீரை வந்து முதல்ல தண்ணியை திறந்து விடணும், இல்லைன்னா அது ஊருக்குள்ளே வந்து அது மாநிலத்துக்கு பெரிய பிரச்சனையாகி மூழ்கி போயிடும் அப்படின்ட்டு கபினை அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் திறந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், நீங்கள் என்ன பண்ண முடியும்? இது நான் திரும்ப சொல்கிறது சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகலையா, அதெல்லாம் தாண்டி வந்து இது விஜயோடைய வெற்றிங்க, விஜயோடைய அதிர்ஷ்டங்க.
அதுதான் எப்பவுமே இதுபா அல்ல போனாலும் அதிர்ஷ்டம் வேணும், திருட போனாலும் தெய்வம் வேணும்னுவாங்க. அது மாதிரி இது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் தான். அது வந்து ஒரு லக்கு தான். எவ்வளோ காலமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க கண்ணு கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு. அதை கூட சில வல்லுநர்கள்லாம் சொன்னாங்க, இருங்க பொறுத்துருங்க, மழை பெய்யுங்க, அங்கே ஜோன்னு கொட்டுங்க, அவ்வளோ தண்ணியை வச்சுன்னு என்னங்க பண்ண போகிறாங்க? எவ்வளோ தண்ணியை நீங்கள் வச்சுன்னு இருக்க முடியும்? அதே வேளையில் அவங்களும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அதுவும் டி.கே. சிவகுமார் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு அணை ரொம்பி போனால் நாங்கள் தண்ணி விட்றோம், உபரி நீர் திறந்து விட்றோம், ஆனால் நீங்கள் எங்கெங்கே அணை கட்டி வச்சுருக்கீங்க? அந்த தண்ணியை பூரா வீணாக்கிறீங்களேன்னா இதுதாங்க ஒரு நீர் சேமிப்புன்ற ஒரு விஷயம். கடந்த ஆட்சியும் அதுக்கு முந்தின ஆட்சியும் நாங்கள் தான் பொதுப்பணித்துறையில் நாங்கள் தான் வல்லவர்கள், பொதுப்பணித்துறையில் நாங்கள் தான் கிங்கு. அப்போ முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர்லாம் இப்போ வந்து கதறாங்க, காவிரி வறண்டு போச்சு, காவிரி பாலைவனமாக ஆகி போச்சுன்னு. நீங்களாம் என்ன பண்ணீங்க? நீங்கள் திமுக அதிமுக காலத்தில் தயவுசெய்து தாவேக்காவினருக்கு, தாவேக்கா கட்சியினருக்கு, முதல்வர் விஜய்க்கு ஒரு பெரும் கோரிக்கையாக மக்கள் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, எப்போ அந்த வர தண்ணியை வந்து சேமித்து வைங்க. எப்பவுமே நமக்கு வந்து மழை கம்மி இருக்கிறதுக்கு, மழை வடகிழக்கு பருவமழை இன்னும் கம்மியாகிட்டே இருக்குது. இப்போ அடிக்கிற வெயிலை பார்த்தா மோசமாகிட்டு இருக்குது. சென்னை மாதிரியான பெருநகரில் பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர் மாதிரியான பகுதிகளில் நிலத்தடி நீர் காணாமல் போய் கடல் நீர் உள்ளே வந்துடுச்சுங்க. பூமிக்கு அடியில் தண்ணி உப்பாக இருக்குது. ஒரு காலத்தில் சென்னையுடைய மிகப்பெரிய அடையாளம் அதான் வந்து சிட்டி, அதான் டவுனு, மயிலாப்பூரும் திருவல்லிக்கேணியும். எப்போ வெள்ளைக்காரன் வரதுக்கு முன்னாடி, வெள்ளைக்காரன் வந்த பிறகும். ஆனால் அந்த பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க, மக்கள் வெளியேறி டி நகர், கோடம்பாக்கம், இன்னும் பார்த்தீங்கன்னா புறநகர் பகுதியெல்லாம் போகிறாங்க. குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊரை பக்கம், அங்கெல்லாம் கூட இடம் கிடையாது, அப்படி போயிட்டு இருக்காங்க. அதனால் தண்ணியை சேமிக்கிறது, ஏன்னா கர்நாடகாரனை சொல்லி குற்றம் இல்லை. அதேவேளை உருக்கமான ஒரு விஷயமாக கர்நாடக முதலமைச்சர் சொல்கிறாரு, வேணாம் இதுக்கப்புறம் தேக்கி வைக்க வேணாம் அப்படின்னு. இதுதான் என்னென்னா, எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் அவர்கள் போய் நதிநீர் சம்பந்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாம் பேசி முடிச்சு எம்ஜிஆர் ஒரு ஆளுமை வந்து சாப்பாடெலாம் போட்டு முடிச்சுட்டு தண்ணி மட்டும் வேணாம் அப்படின்ட்டார். தண்ணி மட்டும் வேணாம் அப்படின்னா அதை தான் விஜய் பண்ணிட்டு போகிறாரு. சாப்பிட்டு கிப்ட்டு எல்லாம் வந்து தண்ணி மட்டும் வேணாங்க, எங்கள் மாநில மக்களுக்கு கொடுக்காத தண்ணி எனக்கு என்னங்க அந்த தண்ணி வேணாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணி பேரை தட்டி மேட போகிறாருன்னு பார்த்தா இது சிஎம் விஜய்க்கு கிடைச்ச வெற்றி தாங்க. இப்போ இவர் போயிட்டு அந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிட்டு, இல்லை இவர் போயிட்டு வந்துட்டா, மழை பெஞ்சு அணையை திறந்துட்டா பேர் இவருக்கு போயிடுமே. அதுவும் ஒரு பக்கம் காரணம், அதையும் நீங்கள் சொல்ல முடியாது. அரசியலில் என்ன வேணாலும், நான் இதை பின்னாடி பேசுகிறேன், அரசியல் என்ன வேணும் மொத்தமாகவே நான் பேசுகிறேன். நான் அதெல்லாம் மீறி ஒரு சந்தோஷமான விஷயம் உண்மையிலே அவர் டி.கே. சிவகுமாருக்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். இப்போ விஜய் அவர்களுடைய செல்வாக்கு அவர் பார்த்துருப்பார். 52 வயசில் இவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு, 1,72,00,000 வாக்குகளை பெற்று இன்றைக்கி வந்து உட்காந்துருக்காரு. அந்த கவர்மெண்ட்டை மைனாரிட்டி கவர்மெண்ட்ன்றாங்க. இங்கே நம்ம மாநிலத்தில் யார் அதை சாதிச்சிருக்காங்க? ஒரு மக்கள் செல்வாக்கு வந்திருக்குதில்ல, ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குல்ல, ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்குல்ல. அப்படின் போது அந்த சிஎம்முக்கு நமக்கு ஒரு மதிப்பு கொடுப்போம். எடுத்தங்கவுத்தும் பேசக்கூடாது, எடுத்தங்கவுத்தும் பேசுகிற நபர் தான் அவர் வந்து அப்படின்னு. இதெல்லாம் மீறி இயற்கை கிட்ட நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாததுக்கான அத்தாட்சி தான் இது. தயவுசெய்து காவிரி நீர்பிடிப்பு பகுதியில், காவிரி பாசன பகுதியில் அந்த தண்ணீரை சேமிக்கிற விஷயத்தை இன்றைய தமிழக அரசு ஏதாவது ஒரு முறையை கொண்டு வாங்க. அணை கட்டுங்க, ஏதாவது குறுக்கணை கட்டுங்க தயவுசெய்து. அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த யூடியூப் 2 யூடியூபர்ஸ், ஒன்று வந்து பரிதாபங்கள் அப்படின்ற யூடியூப் சேனல், அவன் என்ன பண்ணாங்க, அந்த திமுக விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்கண்டேயன், ஒரு சிஎம் விஜயோடைய எலும்பை முறிச்சிடுவேன், அதாவது சட்டசபையை நீங்கள் பூட்டு போட்டிங்கன்னா உங்கள் எலும்பை முறிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அந்த சமயத்தில் தன் அப்பாவுக்காக ஒரு குரல் கொடுத்தார். ஒரு மகனாக பேசினாப்புல, இங்கிலீஷும் தமிழும் கலந்து ரொம்ப கோபமாக சில விஷயங்கள்லாம் மேற்கொண்டுட்டு சொன்னார். வந்து அதை இமிட்டேட் பண்ணி இந்த பரிதாபங்களில் இது போட்டிருந்தாங்க, வீடியோ போட்டிருந்தாங்க. டிஆர்பி ராஜா, திமுகவை சேர்ந்த டிஆர் பாலுவுடைய மகன், அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, தன்னுடைய எக்ஸ் வலைதள பதிவில், அந்த சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அதில் பெரிய ஃபேன், நான் அதை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருப்பேன், அந்த தம்பிங்க 2 பேரும் கோபி சுதாகரும் அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க, ஆனால் இந்த விஷயத்தை ஒரு அப்பா அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு மகன் வந்து கதறலாம், அதை போய் கேலி கிண்டல் பண்ணி வச்சுருக்கீங்களே, இது எந்த விதத்துலங்க நியாயம்? ஒரு எல்லா மகனுக்கும் உள்ள ஒரு விஷயம் தானே. அப்பா எடுத்து போய் ஜெயிலில் போடுறாங்க அப்படின் போது எப்படி இருக்கும் அவனுக்கு?
அதை நீங்கள் வந்து பாடி ஷேம் பண்ணியிருக்கீங்களே, இது நியாயமா அப்படின்னு கேள்விப்பட்டோடனே அவங்க அந்த வீடியோவை எடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு வருத்தம் தெரிவிச்சிட்டாங்க. நாங்கள் நிறைய இது மாதிரி பொலிட்டிக்கல் சட்டையர்லாம் ஆரம்பத்தில் நிறைய பண்ணப்போ நிறைய விதமான எதிர்ப்புலாம் வந்தது. அது பல கட்சிகள்லேருந்து எதிர்ப்பு வந்தது. குறிப்பாக அதிமுக ஒரு பக்கம் எதிர்ப்பாங்க, திமுக ஒரு யார் ஆளுங்க ஆட்சியாக இருக்காங்களோ அவங்களாம் எதிர்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அரசியல் சம்மந்தமானதெல்லாம் விட்டு பொதுவான விஷயங்களை நாங்கள் வந்து நையாண்டி பண்ண ஆரம்பித்தோம். இதை நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது, சித்து விலாக்ஸ் ஒரு பெரிய இன்றைக்கி வந்து மில்லியனில் ஓடுற சேனல் அதுதான். அதில் என்னென்னா அவர் சித்து என்ன பண்ணுவார், சும்மா போகிற பக்கில் அந்த ஆஃபீஸில் டேப்பா எல்லாம் இருக்கிற லைட்லாம் ஆஃப் பண்ணுங்கப்பா, இந்த வாட்டியை வந்து 68,000 ரூபாய் கரண்ட் பில் வந்துடுச்சு, நிறுத்துங்கப்பா, எல்லாத்தையும் நிறுத்திட்டு வாங்கப்பா அப்படின்னு வழக்கமாக பேசுகிற மாதிரி ரொம்ப லைவாக பேசின ஒரு விஷயம். அதை வரைக்கும் தனியாக கட் பண்ணி திமுக ஐடி விங் என்ன பண்ணிட்டாங்க, சோஷியல் மீடியாவில் தெரிவிக்க விட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சேனலு, அவங்களே வந்து இதுவாக சொல்லியிருக்காங்க 68,000 ரூபாய் பில்லு வந்துடுச்சு பாருங்கள் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு. அது இதுவாகி போய் அது பெரிய வைரல் ஆகி அதை மேற்கோரிட்டு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக வலைதளங்களே வந்திருக்குது பாருங்கள், கரண்ட் பில் வந்து கண்ணுக்கு தெரியாமல் ஏறி இருக்குது, அறிவிக்கப்படாத கரண்ட் பில் மின்கட்டண உயர்வாக இருந்திருக்குது, இதை தமிழக மக்கள் கேட்க மாட்டீங்களா, உங்கள் மீது திட்டமிட்ட சூழ்ச்சியா, இது தாக்குதலா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் பொழுது அதுக்கு இபி அமைச்சர் நிர்மல்குமார் என்னன்னா, எங்க மின் கட்டணம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றா உயர்ந்திருக்குது, அதை என்னன்னு பார்க்க சொல்லியிருக்கிறேன் நான். அதே வேளையில் வந்து தொடர்ச்சியாக வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. பொதுவாக வெய்ய காலத்தில் கரண்ட் பில் அதிகமாகும், ஏன்னா யூனிட் கூட 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 பில் அதிகமாகும், வெயில் குறையவே இல்லை. அதனால் வெய்ய காலத்தில் கரண்ட் ஏற தான் செய்யும். அதே வேளையில் சுத்தமாக நாங்கள் கரண்ட்டு இது மின் கட்டணம் உயர்வு இல்லைன்னு நான் ஒத்துக்கலை, இருக்குது, அதை என்னன்னு பார்க்க சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஏதோ நாங்கள் தான் எக்கச்சக்கமாக தெரியாதனமாக ஏற்றி விட்டோம், மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வச்சு விட்டோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்னு இந்த பக்கம் ஒரு பக்கம் சொல்லியிருக்கும்பொழுது, பத்திரிகையாளர் அண்ணன் மீசைக்காரர் நக்கீரன் கோபால் அவர்கள், சோளிங்கர் தாவேக எம்எல்ஏ, ஒரு அந்த ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வந்து ஒரு மீடியாக்காரரை அவர் ஏதோ பைட்ஸ் கேட்கும்போது அவரை கை வாங்கி அடிச்சிட்டதாகவும் அல்லது கை வாங்கி மிரட்டினதாகவும் அதுக்கப்புறம் போய் அடிச்சதாகவும் சொல்லி இந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் தொடர்ச்சியாக போராட்டம். அதில் ரொம்ப பயங்கரமாக அவர் தான் கொந்தளிச்சு போய் இது என்ன காட்டு ஆட்சியா, இது என்ன ஆட்சி அப்படி இப்படின்னு அவருடைய ஸ்டைலில் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு நிறைய எதிர்வினைகள் தான் வருது. வந்து என்னங்க வந்து ஏன்னா அந்த சம்மந்தப்பட்ட அந்த பத்திரிகை அந்த பாதிக்கப்பட்டுன்னு சொல்லப்பட்ட அவரே ஒரு வீடியோ போட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தாங்க இருக்கிறேன், யாரும் என்னை அடிக்கலைங்க அப்படி சொல்லி விட்டார். ஆனால் இவர் தொடர்ச்சியாக என்னன்னா இந்த தாவேக அரசு மேலே அண்ணன் கோபால் அவர்களுக்கு என்ன கோபம்னு தெரியல வந்து. ஏன்னா 5 வருஷமாக நீங்கள் என்னங்க பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதை தாங்க பல பேர் கேட்குறாங்க. வந்து 5 வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுக்கு என்ன கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெயலலிதா ஆட்சியை அந்த சனியனை விட இந்த சனியனை விட அந்த சனியை எவ்வளோ மேல், என்ன வார்த்தை இது வந்து, தாவேக்கா சனியனை விட ஜெயலலிதா சனியை எவ்வளோ மேல்னு. ஜான்கான் ரோட்டில் நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்ட மாமி அப்படின்னு ஒரு ரேப்பரில் ஒரு அட்டைப்படத்தை போட்டப்போ, ஒரு கவர் ஸ்டோரி போட்டப்போ என்னென்ன ப்ராப்ளத்தை செஞ்சிச்சிங்க. அப்போ இருக்கிற எல்லா பத்திரிகையாளர்களும், சினிமா பத்திரிகையாளர், அந்த பத்திரிகையாளர் எல்லாரும் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா எப்படிங்க வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து நசுக்கலாம், ஒரு பத்திரிகை சுதந்திரத்தை எப்படிங்க கரண்ட்டை கட் ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் கரண்ட்டை கட் பண்ணுறாங்க, குடிநீரை கட் பண்ணுறாங்க, அந்த ராயப்பேட்டில் அந்த தெருவில் உள்ள அத்தனை வீட்லேயும் இருந்து கரண்ட்டையும் குடிநீரும் கட் பண்ணி, ஏன்னா அவங்க சொல்லி அப்புறம் காலி பண்ண வைக்கணும்னு அப்படிலாம் இருந்தப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் டிஎம்கேவோட பிஆர்ஓவே மாறிட்டார்னு நினைக்கணும். வந்து எப்படி அந்த சனியை விட இந்த சனியை எவ்வளோ மேலே, இந்த சனியை விட அந்த சனியை எவ்வளோன்னு வார்த்தை பிரயோகம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு. ஏன்னா வீரப்பன் விவகாரத்தெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய ஒரு நட்சத்திரமாக இருந்தீங்க, நீங்கள் ஒரு ஸ்டார் வந்து. அப்போ ஒரு மீடியாலெலாம் வந்து சன் டிவி மட்டும்தான், அப்போது தொடர்ச்சியாக சன் டிவியில் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. வீரப்பனை பார்த்தீங்கன்னா அவரே ஆசிரியர் அப்படின்னு வருது. வீரப்பனை பார்த்தீங்கன்னா ஆசிரியர் அப்படின்னு நிறைய பேர்லாம், அப்போ இவர் எந்த பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியர், இவர் எந்த காலேஜுக்கு ஆசிரியர்னு பத்திரிகை ஆசிரியர் எப்படி சொல்லியிருக்காங்க பரவாயில்ல. சொல்லுவாப்புல ஆசிரியர் வந்தார், ஆசிரியர் பேசினார், ஆசிரியருக்காக தான் இது பண்ணேன் அப்படின்னு அவ்வளோ மதிப்பு உங்கள் மேலே இருந்தது. ஆனால் இந்த மாதிரியான வார்த்தைகள் ஏன், இந்த மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜே எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. வந்து ஒரு மாதிரி கையை உருட்டி உள்ளங்கையை சுழட்டி, அது என்னன்னு தெரியல. வந்து அவருக்கு தாவேக அரசு மேலே பயங்கர கோபம், அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் அப்படியாப்பட்ட பேச்சாக இருக்குது. வந்து அப்புறமா தலைமைச் செயலகத்தில் கொடுக்குற மனுக்கள் இருக்கு இல்லைங்களா, முதல்வருடைய தனிப்பிரிவுக்கு பொதுவாக அங்கே இல்லை கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்குற மனுக்கள், பொதுமக்கள் கொடுக்குற மனுக்களை 30 நாளுக்குள்ளே அந்த மனுக்கள் மீதான நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். நீங்கள்
பொதுவாக படத்தெல்லாம் பார்த்துருப்போம். மனு கொடுத்தாங்கன்னா அந்த அரசு மனு கொடுக்குறீங்களா வாங்கி வச்சுன்னு உள்ள கார் உள்ள வச்சு அந்த போண்டாவை அந்த மனு மேலே வச்சு அந்த காயத்து மேலே வச்சு நல்லா கசக்கிட்டு போண்டாவை சாப்பிட்டு அந்த இதை தூக்கி போட்டு போவாங்க. ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு மனு கொடுத்தாங்கன்னா அந்த மனு மீதான நடவடிக்கை என்ன, அது தீர்க்கப்பட்டதா, அது தீர்க்கப்படாததா, அல்ல தீர்க்கப்பட்டதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா அப்படின்ற ஃபீட்பேக்கை கொடுத்தாகணும். அது காலக்கெடு 30 நாள், 30 நாளுக்கு அப்புறம் பெண்டிங் வச்சிங்கன்னா உங்களை துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் சூப்பர். அதை தான் வரவேற்றிருக்காங்க. இப்படி தாங்க இருக்கணும் ஒரு ஆட்சி. இதுதாங்க நாங்கள் எதிர்பார்த்தோம். இப்படியே பண்ணுங்க. சாமானிய மக்களுக்கான ஆட்சி அது இருக்கணும். ஏன்னா நாங்கள் மனு போடுவோம், அதோட காணாமல் போவோம், மனு போடுவோம், அது காணாமல் போவோம், மனு போடுவோம், ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்காது, வாங்க அப்படின்னு. இந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள், ஏன்னா பிஜேபியில் இருக்கிற சமயத்தில் அவ்வளோ பரபரப்பாக இருந்தார். என்னடா அது தனி அமைப்பெல்லாம் தொடங்கினாரு, 2 கோடி 3 கோடி அவ்வளோ பேர் வராங்க என் பின்னாடி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தா எங்கள் ஆட்கள்லாம் வச்சு நான் வந்து ஒரு சர்வே ஒன்று பண்ணியிருக்கிறேன். என்ன சர்வே அப்படின்னா 129 டாஸ்மாக் கடைகள் மூட வேண்டிய கடைகள். என்னங்க அது, ஏற்கனவே 171 77 கடைகளே மூடிட்டேன்னு சொல்கிறாங்க தவேக அரசு அப்படின்னா. இல்லை 129 கடைகள். நாங்கள் போயிட்டு களத்தில் இறங்கி எங்கள் ஆட்கள் வந்து கோவிலுக்கும் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் மிக அருகில் உள்ள 500 மீட்டருக்குள்ளே இருக்கிற கடைகளை வந்து நாங்கள் கணக்கெடுத்தோம். அதில் 129 கடை வருதுன்னு அவருடைய வலைதள பதிவில் ஒரு லிஸ்ட்டே போட்டிருக்காரு. இந்த கடைகளை இமீடியட்டாக மூடலைன்னா நாங்கள் கேள்வி கேட்போம் அப்படின்னு. சாராயத்தையே தனியார்கிட்ட கொடுக்கலாமான்னு ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. சாராயத்தை ஒழிச்சிடுங்க அப்படின்னு பொதுமக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல.